ஹலோ சில்ட்ரன், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டெபிலிட்டிங்கிற கான்செப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, ஸ்டெபிலிட்டினா ஃபஸ்ட்டு நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். சில பசங்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பானுங்க, எப்போதும் எக்ஸைட்டடாகவே இருப்பானுங்க. சில பேர் எப்போதுமே சோகமாகவே இருப்பானுங்க, அவனுக்கு என்ன பிரச்சனைனே தெரியாது. ஸோ எது கரெக்டு? ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது கரெக்டாக இல்லை ரொம்ப சோகமாக இருக்கிறது கரெக்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹாப்பியாக இருக்கணும். ஓகே, நடுநிலையில் ஹாப்பியாக இருக்கணும். அதை நான் எப்படி சொல்கிறேன்னா, கொஞ்சம் நீங்கள் அழுது சோகமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கே சளி பிடிச்சிக்கும். ரொம்ப கோபப்பட்டீங்கன்னா பிபி இன்க்ரீஸ் ஆகும், அல்சர் பெயின் வரும். ரொம்ப மன அழுத்தம் இருந்துச்சுனாக்கா தூக்கம் வராது, இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வரும். ஸோ ஹாப்பியாக இருந்தீங்கன்னா இம்யூனிட்டி பூஸ்ட் ஆகும். எல்லா விதத்துலேயுமே வந்து ஹாப்பினஸ் கேன் கிவ் யூ குட் சொல்யூஷன். இட் மேக்ஸ் யூ, அது உங்களுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டியாக இருக்கும். ஓகே, ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணுங்கள். சின்ன குழந்தையோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பாருங்கள். நம்ம குழந்தையா இருக்கையில் ரெயின்போஸை பார்த்து ரசிப்போம். கலர்ஃபுல் ஃப்ளவர்ஸு, ட்ரீஸு, குட்டி குட்டி அனிமல்ஸு, குரங்கு பொம்மை, இதெல்லாம் பார்த்து நம்ம ரசிப்போம். ஆனால் இப்போது அதெல்லாம் நம்மளுக்கு போர் அடிச்சு போச்சு. புதுசாக தேட ஆரம்பிச்சிட்டோம். எங்கே தேடி எங்கே போகிறது? புதுசாக சந்தோஷத்தை வெளியில் எங்கேயுமே தேட முடியாது. சந்தோஷத்தை உள்ளே தான் தேடணும். ஓகே, சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க முயற்சி பண்ணுங்கள். மற்றவங்கள்கிட்ட இருந்தோ மற்ற விஷயத்தினாலேயோ உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்க போகிறதில்ல. ஒரு குட் பர்சன் ஆர் ஒரு சம் ஆல்கஹாலிக் பர்சன்ஸ், அவங்களுக்கு அதில் தான் சந்தோஷம் அப்படின்றது ஒரு மாயை. அப்படிலாம் கிடையாது. சந்தோஷங்கிறது உங்களுக்குள்ளே தான் இருக்குது. சின்ன சின்ன விஷயத்தையும் ரசிக்க கற்றுக்கோங்க. அந்த காலத்தில் வந்து எதுக்காக கேர்ள்ஸுக்கெலாம் வந்து ஆர்னமெண்ட்ஸ் கொடுத்தாங்க? அம்மாவுக்கு, தங்கச்சி, எல்லா பெண்களும் எதுக்காக ஆர்னமெண்ட்ஸ் போட்டாங்க? அவங்க தான் நம்ம வீட்டில் ஃபுல் டைமும் இருப்பாங்க. அவங்க சந்தோஷமாக இருந்தாங்கன்னா வீடே சந்தோஷமாக இருக்கும். அதுக்காக அவங்களுக்கு அணிகலன்கள், வளையல், பாசி, தோடு, இதெல்லாம் கொடுத்து அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுருந்தாங்க. அவங்க மகிழ்ச்சியை பார்த்து நம்மளும் மகிழ்ச்சியாக இருந்தோம். ஓகே, ஸோ அல்டிமேட்லி ஃப்ரம் த யூனிவர்ஸ், ஃப்ரம் ஆல் பாயிண்ட் ஆஃப் வியூ, we all must be happy. We all should keep everyone happy. Okay, so be happy, keep yourself happy, keep everyone happy. Happy mind, happy heart, happy body, everything will come to you. Okay, be happy.